செல்லக்குட்டீஸ் மழையோட மழையாக பேக்கிங் பண்ணுறோம். இது நான் இப்போ ரிசீவ் பண்ணுறீங்கல்ல ஃப்ரெஷ்ஷாக பல்ப்ஸ் எல்லாம் அந்த தங்கங்களுக்கான ஒரு வீடியோ அப்டேட்டாகவே வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இது நம்மளோட பிங்க் பட்டர்ஃப்ளை மார்னிங் வீடியோவில் காமிச்சோம் இல்லையா, அவங்க தான் பேக்கிங்க்கு எடுத்திருக்கோம். இன்னும் அது புக் பண்ணவங்க எல்லாருக்குமே பூ வர எடுத்து நம்ம கொடுத்துருவோம். பியூட்டிஃபுல் இந்த ஒரு ஒயிட் ஐயோடு இருக்கக்கூடிய இந்த பிங்க் பட்டர்ஃப்ளை பியூட்டிஃபுல் ஒன். ஆக்சுவலி இது சைனா ஹைப்ரிடுங்க. இது பாருங்கள், தாய் ஹைப்ரிட், தைவான் ஹைப்ரிட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, வியட்நாமி ஹைப்ரிட், அதெல்லாம் இது வந்து சைனா. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சைனீஸ் ஹைப்ரிட். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க எல்லாமே நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த பல்ப்ஸை வந்து நாங்கள் எடுத்து சூப்பராக இப்படி கழுவி ட்ரை பண்ணி இந்த வேர்களை எல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இலையை கட் பண்ணி எல்லாமே இது பண்ணி நாங்கள் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நாங்களே வந்து டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி அதை வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுதுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் இடத்துக்கு வந்தோம் நீங்கள் பண்ண வேண்டியதை சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கே கொஞ்சம் இன்னுமே வெட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நிழல்லே வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஓப்பன் இதெல்லாம் வேண்டி வெங்காய கூட்டில் போடுறோம், அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியே வைக்கலாம். தொடர் மலைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஊண்டி வைக்கிற பல்பை ஊண்டி வைக்காதீங்க. இது வந்து மௌலின் ரக்கு, பூ பூத்துறதோடு எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள். சூப்பரான மௌலின் ரக், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கா. எவ்வளோ பெரிய பல்பு ஹெல்த்தியாக நம்ம எப்படி கொடுத்தாலும் இந்த தொடர் மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்கள ட்ரை பண்ணி தான் நம்ம வைக்கணும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ரிசீவ் பண்ணும்போதே நாங்கள் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த இந்த இடமா இது பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் பாருங்கள், பறித்து வச்சு இது எப்படியும் 15 days இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சேல் போட்டோம்ல அப்போலேருந்து, அப்போ ஃப்ரெஷ்ஷாக காமிச்சு எப்படி இது போனோம் 15 நாள் ஆச்சு. கல்லுங்க இந்த மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள், பூ வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கணும். இவ்வளோ ட்ரை ஆனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்கும்போது இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற பல்பை இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு இப்படி ட்ரை பண்ணி வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் வேர்கள் இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி இது பண்ணி தான் வந்து தரோமே. அதனால் தங்கங்களாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ற ஃபீல் பண்ணுற பல்பை, ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ இன்றைக்கெலாம் வந்து இன்றைக்கி பேக் பண்ணிடுவேன். ஏன்னா இன்றைக்கி இந்த வியாழனுக்குள்ளே நான் அனுப்புனா தான் வெள்ளி சனியில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தொடர் மழையும் புயலும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வீக்கில் அனுப்புகிறவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இப்படி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற பல்ப்ஸ்னால் ஓகே. கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க பல்ப்ஸ் உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி ஆர்டர் போட்டு இன்றைக்கி அனுப்பி விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தயவுசெய்து 2-3 நாள் ட்ரை பண்ணி நீங்கள் வைக்கலாம். அதுக்காக 10-15 நாள் ட்ரை பண்ணிங்கன்னா அவிஞ்ச மாதிரி போயிடும். ஸோ பல்ப்ஸ் நான் ஹெல்த்தியாக தான் அனுப்புகிறேன். நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு உங்கள் இடத்துக்கு வரும்போது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க சிஸ்டர்னு ரிசீவ் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட்டுட்டீங்க அப்படின்னதுக்கப்புறம் வச்சு உங்களுக்கு ஏதாவது அங்கே ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. இது வரைக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. சிக்னேச்சர் வைமா இந்த பக்கமாக. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கோலா ரெட் எல்லாமே ரவுண்டாக தான் இருப்பாங்க. இந்த பல்ப்ஸ் இப்போ எடுத்துருக்கோம். இப்போ ஆரஞ்சு ஸ்பையெல்லாம் உண்மையிலே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இதுதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா ஆரஞ்சு ஸ்பை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிராந்தஸ் ஒரு கஸ்டமருக்கு இன்றைக்கி எடுத்துருக்குறோம். எல்லா பேக்கிங் காமிக்க முடியலப்பா, மலையில் ஓடிப்பி எட்டு வந்தால் சரி வெட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது ஃபேனை போட்டு விடுமா, நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்து. இது ரெட் டியூலிப்பில் எவ்வளோ பெரிய பல்பெல்லாம் சான்ஸே இல்லை. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ரெட் டியூலிப்பு ஃப்ரெஷ்ஷாக எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த பல்ப்ஸு இது என்னது, அது டாக்டர் டான் பூத்துருந்தது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ லைட்டு. இது என்னது, அது சீடாவா? வாவ், வேறு லெவல்டா. சீடா பியூட்டிஃபுல். சீடாவில் பார்த்திங்கன்னா ஒரு பேபியே இருக்குது பாருங்களேன். சீடாவில் வந்து சூப்பராக ஒரு பேபியே வந்து இருக்காங்க சைடில். எவ்வளோ அழகாக இருக்கும். பேபின்னு சொல்ல முடியாது, நல்ல பெருசு. இந்த ஸ்கின்னு மட்டும் எடுத்துட்டாங்கன்னா இது ஒரு பாதி பல்பு மாதிரி ஆகிடும் போல். சூப்பரான சீடா பூத்துருந்தது. இங்கே பாருங்கள், வீடியோ போட்டு கொஞ்சம் நாளில் கேட்கும்போது அந்த பூ இது போல நம்ம எடுக்கும்போது உண்மையிலே நல்ல சூப்பராக எடுத்து கொடுப்போம். இது என்னது, கற்கட்டோவா? சரி, இது கற்கட்டோ. இன்னுமே கொஞ்சம் இந்த வேரை கட் பண்ணலாம்ப்பா. இந்த இடத்துல இந்த வேர் இன்னும் கொஞ்சமே கட் பண்ணலாம். இது லாங் டியோ பாருங்கள், சூப்பர் பல்பு. ஏன்னா இது கேட்டுகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கும்போது இன்னொன்று எடுத்து வச்சு லாங் டியோ எதாவது கேட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பல்பு இந்த சைஸில் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் யாரும் இப்போ வந்து புக் பண்ணிக்கிறலாம். ஸோ இது என்னது, அது ஷிசுகா ரைட்? ஷிசுகா. ஓகே, இது வந்து ஷிசுகா, SHISUKA ஷிசுகா. இதுவுமே இன்னும் வேர்லாம் கட் பண்ணணும். இவ்வளோ வேர் இருக்கக்கூடாது, வேர் ஒட்டை கட் பண்ணணும். ஸோ ஷிசுகா புக் பண்ணவங்களுக்கும் இது ஷிசுகா ஆக்சுவலி சோல்ட் அவுட். ஷிசுகா ஆல்ரெடி சோல்ட் அவுட்டு. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சேன். தொட்டியில் தண்ணி நின்றுட்டே இருக்குது புதுசாக. ஏன்னா பழைய பல்ப்ஸ்லேயே தண்ணி நின்றுட்டே இருக்குது கண்டினியூஸ் ரெயினில். அப்படிங்கிறப்ப தண்ணியை வடிச்சு விட பாருங்கள். அப்படி இல்லைன்னா பல்பு வந்து அழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக உள்ள பல்ப்ஸை ஒரு 10-15 நாளைக்கு டேரெக்ட் மலைக்கு வைக்காமல் தண்ணியும் ரொம்ப ஊற்றாமல் இந்த ஹியூமிடிட்டிலே இந்த டெம்பரேச்சர்லேயே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையே இல்லை. ஆர்டர் வந்து இன்றைக்கி மண்டேவா எடுத்து வச்சு முடிஞ்ச வரைக்கும் டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் டர்ட்டில் வைன் கேட்டவங்களுக்கு இங்கே பாருங்கள் வச்சு காய வச்சுட்ருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபுல்லாக ட்ரை பண்ணி அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வேரோட எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம அனுப்புவோம் தங்கங்களா. அவ்வளோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பேருக்கு தான் அனுப்புகிறேன்.
ஸோ ஆர்டர் வந்து அனுப்பிட்டேன் அப்படின்னா கொரியர் ட்ராக் பண்ணிக்க வேண்டியது தங்கள் கடமை. ஏன் அப்படின்னா நான் ட்ராக் அனுப்புகிற வரைக்கும் தான் என்னோட கடமை. அதுக்கப்புறம் உங்கள் ஏரியாவுக்கு கொரியர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எங்கே வந்துட்டுருக்கு, உங்கள் ஏரியாவில் இருக்கிற குறுக்கு சந்து இது எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அந்த கொரியர் பை ஃபோன் பண்ண எடுங்க, தயவுசெய்து எடுத்து இது பண்ணி அது பார்த்துக்கோங்க. கிடைக்கல அப்படின்னா முதல் நாள் கொரியர் ஸ்லிப் அனுப்புகிறேன்னா அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தங்கங்களா. நெக்ஸ்ட் டேவே கிடைக்கலன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க தங்கங்களா. அதாவது ஃபோன்னா மெசேஜ் வச்சு, சிஸ்டர் எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு மெசேஜ் ஒரு 3 மணிக்குள்ளே வச்சாதான் 4-5 மணிக்குள்ளே நான் வந்து இது பண்ண முடியும். ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸா, எக்ஸ்டியா, டிடிடிசியான்னு பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள், ஓகேவா. 4 o'clockலாம் இருட்டிடுது, கொரியருக்குள்ள லேட் பண்ணுவாங்க. அதனால் நான் ஒருவேளை கொஞ்சம் பொறுத்து அனுப்புகிறேன் அப்படின்னா அதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரிமைண்டர் கொடுக்கறதுக்கு தயங்காது சிஸ்டர், சாரி பிஸியாக இருப்பீங்க, ரிமைண்டர் கொடுக்கமா என்ன யோசித்தேன், அந்த யோசனையே வேணாம், தாராளமாக ரிமைண்டர் கொடுங்க. மேபி நான் மறந்த ஆர்டர்ஸாக கூட இருக்கும் சில பேத்துக்கு. அதனால் தேங்க்யூ தங்கங்களா. இதை நல்லா ட்ரை பண்ணி வைங்க, அதுதான். ஏன்னா ஹெல்த்தியாக சூப்பரான மெச்சூர் பல்ப்ஸாக அனுப்புகிற ஒன்றை நம்மளோட கேர்லெஸ்ஸாக மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான். ஏன்னா ஆல்ரெடி வச்சு வளர்த்துட்டு இருக்க பல்ப்ஸ்லேயே உள்ளுக்குள்ளே வந்து இந்த தொடர் மலையில் ஃபியூஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் நான் இப்போ அதனால தான் சேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டுட்ருக்கிறேன். பூக்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணி அப்படி தான் போடுங்க. ஏன் சிஸ்டர் சேலே காணான்றீங்க, நான் கொஞ்சம் அதுக்கு ஓகேயா சிச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் நான் சேல் கண்டினியூஸாக போடுறேன், இல்லைனா கொஞ்சம் குறைச்சி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீசன் கொஞ்சம் மாறட்டும், ஓகேவா. ஓகே தங்களா. அப்புறம் இந்த வின்டர் வருது, வின்டரில் நிறைய பூக்காது பல்ப்ஸ், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். மழை வருது என்ன பூக்கவே இல்லை அப்படிம்பாங்க. வின்டரில் பூக்கள் நிறைய பூக்காது, டார்மஸில் போயிடும், அதுக்கப்புறம் தான் பூக்க ஆரம்பிக்கும். வின்டர்லேயும் சில பல்ப்ஸ் வந்து அடி வாங்கவும் ஆரம்பிக்கும். தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.